Hi friends, நம்ம ஈராட் மூவிஸ்ல தெலுங்கு படமான ஹனுமான் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுல தேஜா சஜ்ஜா, வரலட்சுமி சரத்குமார், அமிர்தா ஐயர், வினய் ராய் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து இதோட இயக்குனர் பிரசாந்த் வர்மாவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பம். வரப்போற படங்க மார்வலுக்கும் டிசிக்கும் போட்டியா நம்ம ஊர் பையன் சூப்பர் பவர்ஸோட கலக்க போறான். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பாக்குறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். இதோட கதை மைக்கேல் கிட்ட இருந்து தொடங்குது. சின்ன வயசுல நம்மள பல பேர் சூப்பர் ஹீரோ படங்கள மற்றும் கார்ட்டூன்களோட தாக்கத்தால சில பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்திருக்கிறோம். ஆனா இவன் வேற மாதிரி. ஸ்பைடர்மேன், பேட்மேன்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்த பின்ன தான் சூப்பர் ஹீரோக்களா மாறி இருக்கிறதுனால அவன் தன்னோட பேரண்ட்ஸையும் கேஸ் சிலிண்டர் வெடிக்க வச்சு சாகடிச்சிடறான். வளர பல அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அயன்மேன் மாதிரி ஒரு சில சக்திங்க இருக்கிற மாதிரி தன்னை உருவாக்கிக்கிறான். அவனோட சூப்பர்மேன் மனநோய் அவனை ஒரு சூப்பர் வில்லனா மாத்துது. அவன் எதேச்சியா ஒரு யூடியூப் வீடியோல அனுமந்தோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவன் இருக்க அஞ்சனாத்ரி கிராமத்துக்கு வந்து அந்த சக்தியை அடைய நினைக்கிறான். இந்த அனுமந்தோ தன் சகோதரி அஞ்சம்மாவோட இருக்கிறான். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு சின்ன திருட்டுகளை பண்ற ஆளுன்னு பேர் வேற. மேலும் மீனாட்சின்னு ஒரு ஒன் சைட்லவும் இருக்கு. அந்த மீனாட்சி கிராமத்தலைவன் கஜபதிக்கு எதிராக கேள்வி எழுப்ப அவன் சமயம் பார்த்து மீனாட்சியை தாக்க போக நம்ம அனுமந்து சரியான நேரத்தில் உதவி போய் கத்தி குத்துப்பட்டு தண்ணியில விழறான். அப்ப அனுமந்துக்கு சூப்பர் சக்தி கொடுக்கிற கல்லு கிடைக்க அது மூலமா காயங்கள் எல்லாம் மறைஞ்சு கஜபதியும் அவன் ஆளுங்களையும் உதச்சு கிராம மக்களை பாதுகாக்கிறான். அந்த கல் சாட்சாத் ஆஞ்சநேய ரத்தத்தால உருவான ருத்ரக்கல். இந்த உண்மை அனுமந்துக்கு தெரியாது. இப்போ மைக்கேல் அந்த கல் அபகரிக்க தன் முழு பலத்தோட முயற்சி செய்ய அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது அந்த படத்தோட மீதி கதை. இதுல பெரிய பாசிட்டிவே முதல்ல தெரியுற அந்த பிரம்மாண்டமா நிக்கிற ஆஞ்சநேய உருவம் தான். அடுத்து அது ரொம்ப சாமர்த்தியமா ஹீரோயிக் சிச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணதுதான். ஆஞ்சநேய பக்தர்களுக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வர இடங்க. பல கோடிகளை கொட்டியும் திருப்தியை கொடுக்காத அந்த படத்துக்கு இதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் பல மடங்கு மேல. இதுக்கு ஒளிப்பதிவும் இசையும் சேர்ந்து ஒரு வேற லெவல் அனுபவத்தை கொடுக்குது. இது சூப்பர் ஹீரோ படமா இருக்கிறதுனால படம் முழுக்க லாஜிக் மிரர்கள் இருந்தாலும் யாரும் கண்டுக்க போறதில்ல. அதுக்கு மேல கதை இப்பதான் தொடங்கிருக்கு. வரப்போற ஜெய் ஹனுமான் சீக்குலுக்காக நிறைய ரகசியமா வச்சிருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும். இப்பதான் அனுமந்தோ தன் சக்திகளோட ஆழத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதுல உச்சகட்டமா இருக்கு. அதனால அதற்கான பேஸ் அமைக்க கொஞ்ச நேரம் எடுத்திருக்காங்க. அடுத்து காமெடி இருக்கு, ஆனா சிரிப்பு வராது. லவ் போர்ஷனும் சரியா அமையல. பல இடத்துல நல்லா பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல வர ஹெலிகாப்டர் சீன்ல விஎஃப்எக்ஸ் தரமா இல்ல. சில வேகமான விஎஃப்எக்ஸ் வர சீனுங்கள்ல பினிஷ் சரியில்லை. அமிர்தா ஐயர் அவர் வேலையை சிறப்பா செய்திருக்கார். ஹனுமந்தோட சகோதரிய வரலட்சுமி சரத்குமார் உணர்வுபூர்வமான தொடர்புக்கு தேவையா இருக்கார். அவர் இளநீ கொலையை வச்சுட்டு எதிரிகள் அடிக்கும் போது விசில் பறக்குது. வினய் ராய்க்கு நல்ல பில்டப் கொடுத்துட்டு வீணாக்கப்படுறாரு. இதோட அடுத்த பாகத்துல அந்த சக்திக்கு சவால் கொடுக்கிற மாதிரி எழுந்து வருவாரோ. அதே நேரத்துல வெண்ணிலா கிஷோருக்கு நல்ல கெட்டப், அந்த கேரக்டரோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க. ஆனா அவர் செய்யற விஷயங்கள் இன்னும் புரியும்படி அமைக்கலாம். நம்ம சமுத்திரகனியும் பழுத்த முடிவா வராரு. அடுத்து கிளைமேக்ஸ்ல முக்கிய பங்கு வகிக்கிற கோட்டின்ற குரங்குக்கு மாஸ் மகாராஜா ரவி தேஜா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. ஆஞ்சநேயரோட அதீத சக்திகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல பாடி பில்டர் கணக்கா இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். ஆனா தேஜா மாதிரி ஒரு சாதாரண பில்டப்போட இருக்கும் போதுதான் நமக்கு இவர் மேல நம்பிக்கை வராம ஒரு படபடப்பு அதிகமாக்குது. அதுக்கு மேல அந்த ருத்ர கல்லு வேலை செய்யற கால அளவும் அடுத்து அதை எப்ப வேணா திருடப்படலான்ற விஷயம் தான். சோ நமக்கு நிறையவே சோதனை காலங்க இருக்கு. அதனால சில ஸ்டண்ட் கொரியோகிராஃபில தடுமாறினாலும் தேஜாவுக்கு அட்வான்டேஜ் தான். ஹீரோவை அனுமனா காட்டும் ஒவ்வொரு காட்சிகளுமே விஷுவலா சிறப்பா இருக்கு. விசிலும் பறக்குது. பல இடங்கள்ல நம்மள சோதிச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹனுமான் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.